இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மேகி வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னென்னா மொறுமொறுப்பான மேகி பக்கோடா தாங்க நம்ம செய்ய போகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் மேகி சேர்த்துட்டு முழுசாக வேக வைக்காத அரைவேக்காடை எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைவேக்காடை வெந்துருச்சு. இதை வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மேகி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் துருவி வச்ச கேரட்டை சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் குடமிளகா குட்டி குட்டியாக நறுக்குனது. குட்டி குட்டியாக நறுக்குன முட்டைக்கோஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 3 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பிசைஞ்சோடனே மேகியோட வந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். நீங்கள் முன்னாடியே சேர்த்திக்கிறதுனால சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கையில் எண்ணெய் தடவி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா கையில் எண்ணெய் தடவலைன்னா நம்ம கையெல்லாம் ஒட்டும். பாருங்கள், இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூனு மைதா மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அதில் நம்ம உருண்டையை போட்டு முக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவுலாம் நல்லா ஒட்டிடுச்சு. ஒரு பிளேட்டில் 50 கிராம் மேகி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேகி எல்லா பக்கமும் ஓட்டுனா உங்களுக்கு மொறு மொறுன்னு வரும். ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் மேகி உள்ளேயும் வந்திருக்கும், மேலேயும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா வேகும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும்.